Kedah Menteri Besar Datuk Seri Mohamad Sanusi Mohamad Noor, Selangor Menteri Besar Datuk Seri Amiruddin Shariயிடம் உயர் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொண்டதைத் தொடர்ந்து அவர் தொடுத்திருந்த அவதூறு வழக்கிற்கு சுமூகமாக தீர்வு காணப்பட்டது. சுங்கை கிள்ளான் ஆற்றின் துப்புரவு திட்டம் தொடர்பாக தான் வெளியிட்ட அவதூறான அறிக்கை தொடர்பான சிவில் வழக்கின் தீர்வு விதிமுறைகளின் ஒரு பகுதியாக பிரதிவாதியான மொஹமட் சனுசி வாதியான அமீருடனிடம் மன்னிப்பு கோரினார். இரண்டு தரப்பும் இந்த அவதூறு வழக்கிற்கு இணக்கப்பூர்வமான தீர்வு கண்டதை நீதிபதி ரோசி பைனூன் பதிவு செய்தார். எனினும் மொஹமட் சனுசி தெரிவித்த மன்னிப்பு அம்சத்தின் தகவலை பகிரங்கமாக வெளியிடுவதற்கு நீதிபதி ரோஷி அனுமதிக்கவில்லை. அவதூறான அறிக்கை தொடர்பாக சனுசிக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுப்பதாக கடந்த 2023 ஆண்டு ஆகஸ்ட் 4 அமீருddin அறிவித்திருந்தார். சுங்கை கிள்ளான் ஆற்றின் 10 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான திட்டத்தை செயல்படுத்த விரும்பிய தொழிலதிபர் தான்ஸ்ரீ வின்சென்ட் தானுக்கும் அமீருனுக்கும் இடையே ஊழல் நடந்துள்ளதாக கடந்த 2023 ஆண்டு ஆகஸ்ட் 2 மொஹமட் சனுசி குற்றம் சாட்டியதைத் தொடர்ந்து அவருக்கு எதிராக ஸ்லாங்கூர் மந்திரி பசார் அவதூறு வழக்கு தொடுத்திருந்தார்.